ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட். ஸோ ஆமாம் கைஸ், என்னடா இது மைண்ட் கிராஃப்ட் போடுறானே சீரியஸ் ஆரம்பிச்சிட்டானான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஈத் முபாரக். ஸோ இன்றைக்கி வந்து ஈத் பக்ரீத்து எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் கைஸ், சரியா? ஸோ அதுக்காண்டி தான் இந்த வேர்ல்டை நான் வந்து உருவாக்கினேன். சரி, ஓகே. ஸோ அங்கே தூரத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிறாரா? நீங்கள் அது யாருன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடு வந்து கட்டினது யாருன்னா நான் வந்து கட்டினேன். அதுக்கு வந்து கூட அவர் வந்து ஒரு இதுக்கு போட்டார் லைட்டாக, அதாவது அவரும் சேர்ந்து தான் கட்டினாருன்னு சொல்லிக்கலாமே. சரி, ஓகே. அவர் யாருன்னா அவர் தான் நம்ம எஸ்டி கேமர் ப்ரோ. சரி, ஓகே கைஸ், உங்கள்கிட்ட ஒரு ஓப்பன் சேலஞ்சு. யாராச்சும் இந்த மாதிரி எலக்ட்ராவில் பாருங்கள். சரி, ஓகே. என் பின்னாடி தெரியுது இல்லவா ஒன்று பள்ளிவாசல். ஸோ இது கட்டினது வந்து முழுக்க நான் தான் கட்டினேன். ஸோ ஆமாங்க, இது நான் தான் கட்டினேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட் பர்சன் வியூவில் வந்து ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இல்லை? ஆக்சுவலாக நான் இது நெட்டில் பார்த்து தான் கட்டினேன். பட் இருந்தாலும் நான் கட்டியிருக்கேன் அல்லவா? அதுக்காண்டியே லைக் போடுங்க. ஸோ இது வந்து பின்வாசல், இது தான் கைஸ் என்ட்ரன்ஸ், ஓகேவா? இங்கே உள்ளே வந்தோன்னா இதோ இருக்குதா? சரி, ஓகே. நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து அஜர் தொழுக வைப்பாங்க. பின்னாடி எல்லோரும் தொழுவாங்க. அந்த புக் ஷெல்ஃப் இருக்குல்ல, அது என்னென்னா குர்ஆன். சரி, ஓகே. இங்கே இப்போ இப்படி உட்காந்துக்கிட்டு அஜரத் வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? சரி, ஓகே கைஸ். ப்ரோ எஸ்டி ப்ரோ எங்கே இருக்க ப்ரோ? எது காணா போயிட்டியா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்கிற ப்ரோ? விளாடாது ப்ரோ. கைஸ், அவர் காணா போயிட்டாராம். நம்புகிற மாதிரி இல்லையே. இரி ப்ரோ, நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, சும்மா விட்டுட்ருக்கேண்ணா. சரி, ஓகே. பரப்பு வரீங்க. எங்கே ப்ரோ? வீட்டை நோக்கி நேராக ஓடி போனியா? என்ன ப்ரோ சொல்கிற? சரி, எது கிரியேட்டிவ் ஆன் பண்ணுமா ப்ரோ? முடியாது ப்ரோ, எலக்ட்ரா வச்சுருக்கல. பறந்து வானத்துக்கு போய் அங்கேருந்து சாவு ப்ரோ. செத்துட்டார் ப்ரோ. சரி, ஓகே கைஸ், செத்துட்டாரு. ஓகே. ஸோ என்ன ப்ரோ நீ ஓடிட்டே இருக்கு. ஸோ கைஸ், எஸ்டி கேமர். ஓகே, எல்லோரும் பார்த்துக்கோங்க. இதுதான். சரி, ஓகே. இந்த வீடு வந்து நான் கட்டினேன். அவர் வந்து ஹெல்ப் பண்ணார் எனக்கு, ஓகேவா? சரி, அங்கே பள்ளியாசல் நான் தான் முழுக்க கட்டினேன். அப்புறம் வந்து இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கா. இது என்ன பண்ணா, படிக்கட்டு ஏறி இப்படி நின்றுட்டு எக்கரி குதிக்கணும். அடைச்சை அலைன்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி குதிச்சோன்னா கரெக்டாக இந்த இதுக்குள்ளே வரணும் ப்ரோ. சரி, ஓகே. இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? தலையா? ஓகே. அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, பள்ளியாசலுக்கு போகணும்ல ப்ரோ, இரி ப்ரோ குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காண்டி குளிச்சுட்டு இருக்காரு. சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் ஒன்று மிஸ்ஸிங் ப்ரோ அப்படி சொன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு பையனை வந்து சர்வருக்குள்ளே விட்டோம், ஓகேவா? சின்ன பையனை. அவன் என்ன பண்ணான், இதோ இவர் இப்படி பண்ணுறால இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டாங்க. எனக்கா ஒரு இதுவாகி போச்சு. அவனுக்கு வந்து விளையாடவே தெரில. இப்போ தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறானா. அதனால எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்கிறான். அதாவது உடச்சிச்சுன்னா ஃபுல்லாக உடச்சி வைக்கல, ஒன்றா உடச்சி வச்சுருக்கான். சரி, இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளாம் சின்ன வயசில் பண்ணுவோம்ல, பெட்டில் எகிரி குதிச்சிட்ருப்போம்ல, அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. சரி, ஓகே. நம்ம இப்போ கரெக்டாக எம்எல்ஜி. எஸ், சூப்பர் கைஸ், சரியான எம்எல்ஜி பண்ணிட்டோம். சரி, ஓகே. வாங்க இப்போ நம்ம பள்ளியாசலுக்கு போவோம். ப்ரோ எங்கே ப்ரோ போயிட்டுருக்கியா? எங்கே ப்ரோ இருக்க? போகிறாரு ப்ரோ. பாருங்க போகிறாரா? சரி, ஓகே கைஸ். இது வந்து ரிலாக்ஸிங் ஏரியாவா? பூலாம் வச்சுருக்கீங்க பாருங்கள், பால்கனிலாம் வச்சுருக்கேன். அம்மாடியோ ஷிஷோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆர்வத்தில் கீழே வந்துட்டேனே. ஆமாம், அங்கே பக்கத்து மேலே. சரி, அங்கே அப்புறமேல் காட்டுறேன் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியாசல். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு தொழுகும். அம்மாடியோ, மண்டை மேலே இடிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து ஈது தொழுக போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் தான் இமாமு. சரி, ஓகே பேசுகிறேன். இப்போ வந்து தான் விஷ் கேட்டுட்ருந்தேங்க.
நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்டி கேம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரும் ப்ரோ வந்து நின்றுட்டு சொல்லு ப்ரோ நான் அப்படியே நல்லா கேட்குறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேங்க. அப்புறமேல அவர் அங்கிட்டுக்கா திரும்பிக்கிட்டார். ப்ரோ அங்கே யாரும் வரான் ப்ரோ அப்படின்னு. ப்ரோ அங்கெல்லாம் யாரும் வரல ப்ரோ இல்லை ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிற? இரு ப்ரோ இங்கேருந்து அவன் தெரியலானா? தெரில ப்ரோ. அப்படியா? போய் சொல்கிறேன்னு நல்லா தெரியுது, போயிட்டு வா ப்ரோ அப்படின்னு சொல்லி நல்லா அடிச்சு விட்டேன். சரி ஓகே ப்ரோ தொழுக வை ப்ரோன்னு சொல்லி நல்லா அடின்னு அடிச்சு விட்டேன்னா, ப்ரோ போங்க ப்ரோ நான் கோச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். அடடே சே நானே தொழுக வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நான் தொழுக வச்சுட்டேன் கைஸ். நான் தான் தொழுக வச்சேன். அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சரியான ஃபன்னாக இருந்துச்சு கைஸ். இப்போ பாருங்களேன், அவர் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. எலக்ட்ரா மறைச்சிட்டு சரி எலக்ட்ராவை கழட்டின பாவத்துக்கு குடிஞ்சிட்டு இருக்கேன்னா ராக்கெட் எடுத்து கரெக்டாக பின்னாடி விட்டுருவாரு. யாருக்கும் சிரிப்பு வரலையா? அப்போ அவரோட வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சிரிப்பு வரும். சரி ஓகே குனிஞ்சிட்ருக்கோமா? இப்போ பாருங்களேன் விட்டுட்டாரு. விட்ட உடனே நான் செத்து போயிட்டேங்க. ஐயோ சரி ஓகே. அப்புறமேலு நம்ம திருப்பி இந்த எம்எல்ஜி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து எகிரி குதிச்சேன் பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி அப்புறம் சொல்லிட்டு எப்பட்றா இதை நான் விடுவேன், திருப்பி பண்ணுவேன்டா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை காமிச்சிடலாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ வந்து தொழுது முடிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஆடு வெட்டுவாங்க. ஸோ இந்த போர்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்க, 1 kg 1 ஸ்டாக் ஆஃப் ஃபைன். அவர் என்னமோ போட்டு வச்சுருக்காங்க, வெல்கம் டு கோட் ஷால். ஓகே இது என்ன, வெல்கம் டு கவு ஷால் ப்ரோ. என்ன ப்ரோ நீ? சரி ஓகே. இங்கே போகிறீங்களேன் எப்படி ரியல் கறி மாதிரியே இருக்கா. ஸோ இந்த வீடை இந்த ஷாலை வந்து நான் கட்டினேன். ப்ரோ வந்து அந்த பண்ணெல்லாம் வச்சார். சரி ஓகே ப்ரோ வந்து ப்ரோ இரி ப்ரோ உனக்கு கறி வெட்டி தரேன் அப்படின்னு சொன்னார். ப்ரோ இரி ப்ரோ நான் வந்து இதை காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் செம்மறி ஆடு இருக்கா, இங்கே பாருங்கள் மாடு இருக்கா, அவ்வளோதான். இங்கே பாரு 1 கவ் 2 டைமண்டு, 1 கோட்டு 1 டைமண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காசு கொடுத்து வந்து வாங்கிட்டு போகலாம். ஓகேவா? சரி ஓகே கைஸ். இப்போ வந்து ப்ரோ எனக்கு கறியை வெட்டு ப்ரோ, போ ப்ரோ உள்ளே போ ப்ரோ சொன்னோன்னே அவர் ப்ரோ இங்கேயே வெயிட் பண்ணு ப்ரோ நான் போயிட்டு கறியை வெட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். சரி ப்ரோ போ ப்ரோ, இதோ போயிட்டேன் ப்ரோ. போ ப்ரோ இதோ போயிட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிற? ப்ரோ போ ப்ரோ போயிட்டேன் ப்ரோ போய் கறியை வெட்டு ப்ரோ அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்தா லெஃப்ட் ஆகிட்டார் கேம் விட்டு. ஐயோ என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்டால் ஐயோ எனக்கோ ஒரே ஷாக்கு. என்னடா இது கசாப்காரன் திடீர்னு காணா போயிட்டான் அப்படின்னு சொல்லி. ஓகே அப்புறமேல் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணு ப்ரோன்னாரு. சரி சர்வர் விட்டு வெளியே போயிட்டார். சரி திரும்பி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி போர் அடித்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை தாண்டி வந்துட்டு இருந்தேன். எலக்ட்ரா இருக்குல்ல, சரி அப்போ பறப்போமான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு குதிச்சிட்ருக்கா, அதுக்காண்டி தான் மேலே ஒரு பிளாக் வச்சுருக்கோம், அதனால் குதிக்க முடியாது. சரி ஓகே ப்ரோ வந்து ஜாயின் பண்ணிட்டார். ஓகே ப்ரோ சீக்கிரம் எனக்கு கறியே வெட்டி கொடு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஏற்கனவே வெட்டியிருப்பார் போல். அங்கே பாருங்களேன் ரத்தம் சுட்டுது, ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே உள்ளே வந்துட்டார் மண்டையெல்லாம் ஆட்டுறாரு. போயா சீக்கிரம் போய் வெட்டி கொண்டு வாயா. என்னது காசு வேணுமா? என்ன பண்ணுற யோ அடா பாவி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பழையா சொல்லி இதை தான் பண்ணால் இங்கே இதை தான் பண்ணுறான் பாருங்க கைஸ். என்னடா நீனு காசு கொடுன்னு கேட்டாங்க கைஸ், அதெல்லாம் தர முடியாது போடான்னு பார்த்தா குறுக்கு பட்டாசு வச்சு விட்டான். சரி ஓகே தம்பி எடுத்துட்டியாப்பா? கறி கொடுங்க. அது சாரிண்ணே தெரியாம முடிச்சிட்டேன்டா. குடு என்னடா உனக்குள்ளே போட்டுக்கிட்டா? டே சரி எடு எடுத்து கரெக்டாக கொடுக்கணும் சரியா? குடு. ஏய் ஏன்டா அடிக்கிற? சாரி
பாரு என் கையில் என்ன இருக்குது தெரியுதா? கைஸ் இந்த சீல்டு வைக்கிற இடத்துல வச்சிட்டேன். தூக்கி போட்டார். சரி எடுக்கலான்னு போனால் அதுக்குள்ளே எடுத்தேன். என்னையா அடிக்கிறாருன்னு சொல்லி ப்ரோ சரி ப்ரோ கொடு ப்ரோ அப்போ இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சிட்டாரு. யோ மனுஷனாயா நீங்களாம்? சரி அந்த கறியை குடியா. கைஸ் பார்த்தீங்களா காசு தர மாட்டேங்கிறேன்னு என்னென்னலாம் பண்ணுறாருன்னு பாருங்கள். சரி ஓகே ஃபைனலி அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி எடுத்தா திருப்பி அவரே எடுத்துட்டாரு. யோ போயா உன் கறியே எனக்கு வேணாயா, என்னையா அடிக்கிற அப்படின்னு சொல்லி அயனாக்ஸ் வச்சு அடிச்சிட்டாரு. அடப்பாவி. சரின்னு சொல்லிட்டு ப்ரோ இனிமேல் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எலக்ட்ரா வச்சு ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். எனக்கு இங்கே இருக்கிறதுல எந்த பிளேஸ் தெரியுமா பிடிச்சிருக்கு? இந்த பள்ளியாசல் தான் கைஸ். ஏன்னா நானே அது உட்காந்து காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் உட்காந்து செதுக்கப்பட்டது. ஓகேவா? ஒரு கல்லுலேயும் என்னோடய வேர்வை சிந்தி இருக்கும். ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே ஒரு சுற்றி காமிச்சிட்டேன்னா சரி ஓகே. பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சார் வாய் வேறு குளறிட்டே இருக்குது. சரி ஓகே இந்த கதவை கதை மூடிடு. ஒன்றும் உள்ளே போகக்கூடாது. சரி நம்ம இப்போ பறக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே சரி ஓகே கைஸ். அப்புறமேல அவன் கூப்பிட்டான். சரி ப்ரோ சாரி ப்ரோ இங்கே வா ப்ரோ அப்படின்னு. என்னயா அப்படின்னு கேட்டால் இந்த பீஃப் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். அப்புறமேல் பார்த்தா ஒரு அடி அடிச்சிட்டான். யோ காசை குடியா அப்படின்னு சொல்லி. அடடி சும்மா தானடா கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டால் சும்மாலாம் இல்லை அப்படின்னு தான் நீயே வச்சுக்கோ ப்ரோ. இரு ப்ரோ நான் உனக்கு மட்டன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போயிட்டான். அட என்னடா நீனு தந்தா பீஃப் தரலைன்னா காசு கொடுன்னு அடிக்கிற. டேய் நான் இதை கேட்கலடான்னு சொன்னால் அப்புறமேலு ப்ரோ என்ன ப்ரோ முட்டை போட்டுட்ருக்க ப்ரோ, அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட், வெளியே வா ப்ரோ என்ன ப்ரோ வெளியே வான்னு சொல்லி உள்ளே வச்சு கதை சாத்தி விட்டேன். சரி ஓகே இங்கே பார்த்தீங்களா எலக்ட்ரா போட்டுட்டு ஒரே இதுதான். சரி ஓகே நம்ம மட்டன் எடுத்தாச்சு கைஸ். அவ்வளோதான். ஐயோ அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க. சரி இப்போ அவர் சொன்னார் ப்ரோ அடித்து விளாடுவோமா அப்படின்னு கேட்டார். ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ, சும்மா தேவையில்லாமல் அடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா அவர் வேணும்னே ஐயோ அப்படின்னா எனக்கு அதுதான் வேணும், வா அடித்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல் பார்த்தா ராக்கெட்டு காலி போல் அங்கே பாருங்கள் எப்படி பறந்துட்டுருக்கான்னு. சரியான காமெடி. சரி என்ன சொல்லுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். டேய் யாரா நீ, எங்கேருந்துடா வந்திருக்க? இருங்க இவனுக்கு இன்றைக்கி அவனை சேஸ் பண்ணியே ஆகணும். போடுறா ஜெட்டக்ஸ்டினார டமில். என்னடா அடிக்குது, என்னடா ஆச்சு? நல்லா தானே பறந்துட்டு இருந்தோம், என்னாச்சு? இவன் ஏதாச்சும் பண்ணி விட்டானா? டேய் நில்றா டேய் ஐயோ என்னமோ பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் நானும் பறக்க ட்ரை பண்ணுறேன். எலக்ட்ரா பிஞ்சு போச்சு கைஸ். சே எலக்ட்ரா பிஞ்சு போச்சு, அதனால தான் மேலேருந்து சட்டுன்னு விழுட்டேன் போல். சரி ஓகே. டேய் என்கிட்ட எலக்ட்ரா பிஞ்சிடுச்சு. இது இந்தா ப்ரோ இந்த பிஞ்சு எலக்ட்ராவையும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். டேய் என்னடா காமெடி பண்ணுறியா? இருங்க இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு ஒழுங்கான எலக்ட்ரா வருமே. ஹே எப்படி யோ என்னாயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி ஒரு அடி அடிச்சிட்டாரு. என்னையவா அடிக்கிற, அப்படியே போய் உழுந்துட்டு சாப்பிடா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். போய் அடிச்சுக்கிட்டான் பாருங்க, நேராக போய் சட்டுன்னு அடித்தான் பார்த்தீங்களா? முட்டி செத்துட்டாங்க. சரி ஓகே சரி அவன் மட்டும் செத்தா நம்மளும் பழி வாங்க பார்ப்பான், நம்மளும் செத்துருவோம். சரி ஓகே யோ சரி இப்போ என்ன பண்ணலாம் கேட்டா ப்ரோ இரி ப்ரோ. ஏண்டா ப்ரோ இரி ப்ரோ, என்னாச்சுரா? ஏன்டா வெளியே போனேன்? ஐயோ ஆகுன்னா வெளியே போய்க்கிறான். என்ன ஆச்சுன்னே தெரில, நெட்வொர்க் ப்ராப்ளம் போல். சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி அதுக்குள்ளேயும் சும்மா பறந்துட்டுருப்போம். வா சரியான ஹைட்டுக்கு போயாச்சு. இப்போ அந்த எலக்ட்ரா பிஞ்சா என்னத்துக்கு ஆகுறது கைஸ்?
வாய் வச்ச மாதிரி எலக்ட்ரா பிஞ்சு வச்சு. சரி ஓகே. அப்புறம் எஸ்டி ஜாயின் ஆகிட்டான். டே எஸ்டி என்னடா ஆச்சு டக்கு டக்குன்னு போகிற வர ப்ரோ. அந்த சின்ன பையன் இருக்கான்ல போனது நேற்று வந்தவன், அவன் இன்றைக்கி திருப்பி வரேன்னு சொல்கிறான் ப்ரோ சர்வருக்குள்ளே அப்படிங்கிறான். ஏன் என்ன சொல்கிற? ஆமாம் ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் இந்தாங்க இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்டான்னு கேட்டால் அதை எலக்ட்ரா பிஞ்சிடுச்சின்னு சொன்னேன்ல, அதுக்காண்டி தந்திருக்கான். பா எவ்வளோ பாசம் பாருங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த எலக்ட்ராவோட சேர்த்து ப்ரோ 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 இங்கே வா ப்ரோ, நீ எனக்கு ராக்கெட் நிறையா கொடுத்துட்ட ப்ரோ, இந்தா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே போடுற மாதிரி அப்படியே நைஸாக கொடுத்துட்டேன். அதுக்குள்ளேயே அவன் அந்த ஃபோனை பார்த்துட்டு இருந்தான், அந்த சின்ன பையன் ஃபோனை பார்த்துட்டு இருந்தானா, அதுக்குள்ளேயே அப்படியே நைஸாக எலக்ட்ராவை போட்டேன். சரி அது அவனும் கண்டுக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறி குச்சி விளையாடிட்டு இருந்தேன். சரி இங்கே எம்எல்ஜி பண்ணுவோன்னு சொல்லிட்டு திருப்பி ப்ரோ பிளேயர் இஸ் பேக் அடச்சை. ஒரு ஹார்ட் போயிடுச்சு எப்படி இருந்தாலும். அடே என்னடா நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஓகே. அவர் என்ன ஆனார் ப்ரோ இருக்கால, அதே சூப்பராக நம்ம இப்போ எம்எல்ஜி பண்ணியாச்சு கைஸ். சரி ஓகே. மேலே ஒரு மெசேஜ் வரல, ஸ்டீவ் ஜாயின்டு த கேம் அப்படின்னு. அது வேறு யாரும் இல்லை கைஸ், அந்த சின்ன பையன்தான். சரி நீங்கள் நான் உங்களுக்கு அவனை காமிச்சு தானே. இதோ அங்கே போயிட்டுருக்கான் பாருங்கள், பார்க்க எஸ்டி மாதிரியே இருக்கானா. எஸ்டி இல்லை அது, இதோ இருக்கான் பாருங்கள் எஸ்டி. ஆக்ஸோட இருக்கிறது தான் எக்ஸ்டி. இவன் இவன் ஓகேவா, அந்த சின்ன பையன். நான் வேறு தெரியாமல் சின்ன பையன் அடிச்சிட்டேன்னா அது சாரியா அப்படின்னு சொன்னால் எஸ்டி என்ன அடிச்சிட்டான். டேய் என்னடா பிளான் போடுறீங்களா அப்படி பார்த்தா, அப்புறமேல் பார்த்தா எஸ்டி அந்த சின்ன பையனை கொண்டுட்டான். டேய் ஏன்டா கொன்ன? பாவம் அவனுக்கு ரீஸ்பாயின் பாயிண்ட் செட் ஆகலை போல், நடுவில் ஸ்பான் ஆகிட்டு இருந்தான். வீட்டுக்குள்ளேயே ஸ்பான் ஆகலை, எங்கேயுமே ஸ்பான் ஆகலை, கரெக்டாக சென்டரில் ஸ்பான் ஆகிறான். சரி ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஆக்ஸை தூக்கி போட்டு இந்த எஸ்டி என்னன்னா புதுசாக என்னடா அயன் ஆர்மர் போடுறடி பாவி, இவன் எப்போ வச்சுருந்தானே எனக்கு தெரியலையே. சரி ஓகே கைஸ், இதெல்லாம் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் க்ரியேட்டிவில் தான் அந்த இதையும் கட்டினேன், வீடியோவும் கட்டினேன், எல்லாத்தையுமே இப்போ க்ரியேட்டிவில் தான் கட்டினேன். ஏன்னா வேறு எதுக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னா. சரி ஓகே கைஸ், நீங்கள் சர்ப்ரைஸ் ஆனீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம் தேவையில்லை கைஸ், லைக் போட்டாலே ஓகே, நான் புரிஞ்சுக்குவேன் ஓகேவா. சரி ஓகே கைஸ். அப்புறமேல் இந்த பையன் சொன்னான், அண்ணே இங்கே வாங்கினேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து தௌசி பண்ண போட்டுருவோம் அப்படின்னு சொன்னான். நல்லா டீலிங்காக இருக்கே சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு சட்டை பேண்ட்லாம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாங்கிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்டீவ் மண்டையை தூக்கி போட்டான். நானும் ஸ்டீவ் மண்டையை போட்டேன். சரி ரைட்டு இன்றைக்கி ஒரு ஆட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆர்மர் போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குற உங்களுக்கே தெரியும். கெஸ் பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறோன்னு. அட சும்மா கெஸ் பண்ணுங்கப்பா, வேறு என்ன, ஃபைட்டிங் தான். சரின்னு சொல்லிட்டு ராக்கெட்டெல்லாம் தூக்கி வெளியே வீச ஆரம்பிச்சிட்டேன். எஸ்டி இந்தாயா ராக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு, யோ என்கிட்ட இருக்கியா இந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வீச ஆரம்பிச்சிட்டான். உடனே இவன் என்ன பண்ணிட்டான், இவன் எடுத்துக்கிட்டான் எல்லாத்தையும். குட்றா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி அதுக்கே போயிட்டே ஆரம்பிச்சிருச்சு. ஏய் அடிக்காதடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு நெதரைட் பூட்ஸை கீழே போட்டாங்க ஐஸ். அவன்கிட்ட எப்படி நெதரைட் பூட்ஸுக்கு போச்சுன்னே தெரில எனக்கு. எஸ்டி இங்கே பாரியா அப்படின்னு சொன்னேன். என்ன ப்ரோ அது அப்படின்னு சொல்லிக்கிட்டான். நான் ட்ரக்குன்னு எடுத்துக்கிட்டேன் எப்படி. அப்புறமேல அந்த பையன் ஐயோ அண்ணே பூட்ஸை காணண்ணே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தான். இந்த எஸ்டி என்னன்னா அவனை போட்டு அடிச்சுட்டு இருந்தான். டேய் அவன் அடிக்காதடா பாவண்டா. சரி அடிக்கல அப்படின்னு சொல்லி உக்காண்டான். சரி அப்போ அடிக்கக்கூடாது ஓகே. டேய் தம்பி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுங்க என்னமோ ஒரு ரகசியம் பேசுகிறானுங்க கைஸ். என்னன்னு கேட்டால் இவனோட ராக்கெட்டு எலக்ட்ரா எல்லாம் கீழே போடணுமா, இல்லைன்னா சாருக்கு கோவம் வந்துடுமா. சரி கீழே போட்டாச்சா. இந்த பையன் என்ன கீழே போனேன் அப்படின்னு சொன்னான். இது போனேன் வா இங்கே வா தம்பி என்னை விட்டுருனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாக இருந்துச்சு கைஸ்.
அப்போ ஓகேவா. சரி இவனுங்கெல்லாம் அடிச்சுட்டு போகிறானுங்க, நம்ம ஒரு தம்ப்நெயில் எடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து சும்மா நின்றா போதுமா, நம்மளோட சேர்த்து எடுக்கணும். ஸோ பின்னாடி திரும்பியாச்சு. இப்போ போர்டு செட்டிங்ஸை எதில் போடலாம், ஃப்ரண்ட்டு 3rd person ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. ஓகே கைஸ், நான் தெரியலன்னு நினைக்கிறேன். இருங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீவ் இதை கழட்டிடுவோம். இப்போ தெரியுவேன் நான் கிளியராக. சரி ஓகே கைஸ், ஸோ இந்த இதை கட்டினதே நான் தான் நம்ம தான். சரி ஓகே, அது ஏன்டா முட்டையாக வந்துட்டுருக்குன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை கைஸ், அது வந்து என்சாண்டட் ஆப்பில் சாப்பிட்டேன், அதனால தான் வருது. அப்புறம் பார்த்தா ஸ்டீவ் வந்து அந்த குட்டி பையன் ஜஸ்ட்டு அடிச்சுக்கிறான். டேய் என்னடா அடிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பஸ்ஸிலே கேட்டேனா, அண்ணே நம்ம 2 பேர் தானே ரகசியம் போட்டோம் அப்படின்னு சொல்லி வாய் திறந்து சொல்லிட்டாங்க கைஸ். ஐயோ என்னடா வாய் திறந்து சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருக்கேன். அதுக்குள்ளே எஸ்டி வந்துட்டான். என்னடா நடக்குதுங்க, என்னடா நடக்குதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். போட்டு அடின்னு அடி, அந்த சின்ன பையனுக்கு அடி. அவனா யோ விட்டுறியான்னு கத்திட்டான். அப்புறம் அவன் போட்டான். அப்புறம் ஏன்ட்ட வந்தான், நான் ஏடிஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டான். எஸ்டி என்னாயா, விட்டுறியா அவனை அடிக்காதையா அப்படின்னு சொல்லிட்டு. பெருமேல் பார்த்தா எனக்கு கடுப்பாயிருச்சு, அவனுக்கு பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கானுங்க. சரி இது நம்ம இப்படி போய் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா எஸ்டி அந்த சின்ன பையனை 2 தடவை கொண்டுட்டான். இப்போ வந்து சின்ன பையன் தான் எஸ்டியை கொண்டிருக்கான். ஆமாம் சரி ஓகே. டேய் சின்ன பையா உனக்கு தைரியம் தான்டா அப்படின்னு சொன்னேன். நீயும் வாண்ணா, நீ தானடா ஃபைட்டு சொன்ன. அடா ஆமாம்ல, சரி இப்போ என்ன அவனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுமா? டேய் என்னடா அடிக்கிற? டேய் ஃப்ரெண்ட்ஸுடா, போயா எஸ்டி சட்டுன்னு அடி கையிலே அடி. அவன் பாருங்க கைஸ் சீட் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்வாடை வச்சு அடிக்கிறான். இங்கே பாருங்களேன், பின்னாடி வந்து அடிக்கிறான் ராமா. அதனால் கைஸ் கவர் பண்ணிட்டே தான் இருக்கணும், பின்னாடி வந்து கூட அடிச்சிருவான் இவன். சரியான தில்லெல்லாம் கிடி. ஓகேவா, ஓகே அப்படியே நம்ம அந்த செந்தடி சாக்கில் வந்து அடித்தாச்சு சட்டுன்னு. ஓகே சரி ஓகே. கைஸ் பாருங்கள் கைஸ், அவன் வந்து அயன் ஆக்ஸ் வச்சு 2 பேர்த்தையுமே முடிச்சிட்டான். இல்லை என்ன தான் முடிச்சிட்டான். சரி டேய் தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்து சரி அவன் மேலே தானே கான்சன்ட்ரேட்டாக இருக்கான், நம்ம இவனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஷீல்டு வச்சிட்டேன், அதனால் அவன் அடித்தான்னா அவன் தான் நாக் பேக் ஆகுவான். பின்னாடி வரான் பாடுறா, பின்னாடி இருந்து அப்படி நைஸாக அடிச்சிடுவாங்க. இவனெல்லாம் நம்பவே முடியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா யார் நம்பர்னே தெரில தாசு அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன்தான் நேற்று வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். ஓகேவா, நானும் எஸ்டி சேர்ந்து அவனை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்னன்னா எஸ்டி தொல்லை கொடுத்துட்ருக்கான். அட எஸ்டி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா அதுக்குள்ளேயே இந்த சின்ன பையன் போய் ஒரு அடி வச்சிட்டான். அது எப்பட்றா அவன் அடிக்கலான்னு கேட்டுட்டு இருந்தான். இருறா எஸ்டி பேசிக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த சின்ன பையன் திருப்பி அடிச்சிட்டு இருந்தான். சரி இந்தா ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஆமாங்க ஒன்று நடக்கும் பார்த்தீங்கன்னா, என்சாண்டட் ஆப்பிள் நான் வந்து அந்த சின்ன பையனுக்கு கொடுப்பேன் ஒரு இடத்துல. ஓகேவா, அப்போது வந்து அவன் சாப்பிட்ருவான். சாப்பிட்டுட்டே என்கிட்ட கொடுறா அப்படின்னு சொன்னேன்னா அப்போ அவன் கீழே போட்டிருப்பான். கீழே போட்ட சமயம் பார்த்து இவன் எடுத்துருவான். ஸோ அதுதான் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்கினா பார்த்தீங்களா, அதுதான் அது. சரி ஓகே, நம்ம எலக்ட்ரா கொடுத்தோம்ல கைஸ், அதை வச்சு பறந்து போயிட்டான். அட பாவி. அப்புறம் பார்த்தா இந்த பையன் அண்ணே ராக்கெட் போதுனே அப்படின்னா, அடடே இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா, இவனை நம்பி போய் நானும் இது பண்ணினேன். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்சன் போட்டு சரி வா இன்னைக்கு 2ல் 1 பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் கைஸ். நேராக வீட்டுக்கு தான் போனேன். ராக்கெட்டை வச்சேன். இறக்குன கிரியேட்டிவ் சர்வரே நம்மளுது தான் போட்டு எட்ரா எலக்ட்ரா எதுக்கு 1க்கு 2 எடுத்துரும்.
எடுத்துட்டு அவ்வளோதான் இன்னைக்கு கொளுத்துறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படியே போயிட்டு எலக்ட்ராவை எடுத்தாச்சா. இப்போ எலக்ட்ராவை போட போகிறேங்க. ஒன்றும் இல்லை, தொண்டை கட்டிக்கிச்சு. ஓகேவா, எலக்ட்ராவை போட்டாச்சா. இப்போ வந்துட்டுருக்கோமா, மேலே இருக்கான் எஸ்டி மேலே இருக்கான் அப்படின்னு சொன்னான். டேய் எங்கடா? அப்புறம் பார்த்தா அவன் சொல்கிறான், கைஸ் நான் ஒளிஞ்சிட்டேன் கைஸ், என்னை கண்டுபிடிங்க கைஸ் அப்படின்னு. இது ஒளிஞ்சிக்கிட்டியா, இருறா உன்னை கண்டுபிடிக்க நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். எங்கன்னு பார்த்தா பக்கத்தில் தான் இருக்கியா எஸ்டி. நான் எஸ்டி நீனு இதுக்குள்ளே இருந்துக்குன்னு பெட்ராக் தெரியுது, ஆனால் எஸ்டியை காணமே. மேலே பறந்து போயிட்டான் அவன். அடச்ச கண்ணில் மண்ணை தூக்கிட்டு ஓடிட்டான். சரி ஓகே, அப்படியே மேலே வந்துடும். மேலே வா. ஐயோ வர முடியலையே. சரி ஓகே, வந்தாச்சு. சரி ஓகே, இங்கே டேட்டை போட்டு மூடிடுவோம், ஏன்னா அவன் திருப்பி போய் பதுங்கிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே எலக்ட்ராவை போட்டு பறக்க வேண்டியது தான். அதுக்குள்ளேயே என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க கைஸ். சும்மா அடிச்சுட்டே இருக்கானுங்க. எனக்கு கட்டுப்பாயிடுச்சு. சும்மா அடிச்சிட்ருக்கானுங்க கைஸ். சும்மா எப்படி சொல்கிறது, சும்மா அடிச்சிட்ருக்காங்க. சரி ஓகே இருங்க ஒரே நிமிஷம். சரி ஓகே கைஸ், இவனுங்க அடிச்சுனே இருக்கானுங்க. டேய் கதவு திறடான்னு சொல்லிட்டு நானும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சட்டுன்னு. ஓகே, இப்போ எஸ்டி என்ன சொல்லிட்டேன்னா, அடிச்சுக்கோ ப்ரோன்றான். என்ன ப்ரோ அடிச்சுக்கோன்ற சொல்லி கேட்டா, ஏன்னா நான் ஒன்று அடிக்க போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி அடி டைமண்ட் ஸ்வாட் வச்சு அடிக்கிறாங்க கைஸ். நான் க்ரியேட்டிவில் போகும்போதே ஏதாச்சும் வெப்பன் எடுத்துருக்கணும். செட். சரி ஓகே, கதவு திறக்க தெரியாமல் திறந்து மூடிட்டு இருக்கான். சரி ஓகே, இவனை பிடிச்சி இன்றைக்கி அடிச்சே ஆகணும். இல்லைரா, எதுக்குடா அந்த குட்டி பையனை அடிச்ச சொல்கிறா ப்ரோ, சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பறக்க ஆரம்பித்தான். நீ அவனை பிடிச்சி அடிங்கண்ணே அப்படின்னு சொல்லி பக்கத்துலேருந்து வந்துட்டான் அவன். அடை ஆத்திஃபு, உனக்காண்டி இன்றைக்கி அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேர் ஆத்திஃப் கைஸ். சரி ஓகே, அவனுக்காண்டி நம்ம தௌசீஃபை அடித்து காலி பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போ அந்த பையனும் ஹாப்பி, தௌசீஃபும் ஹாப்பியே. எல்லோரும் ஸ்டாப் பண்ணிட்டா. டே போதுண்டா சொல்லிட்டேன். அந்த பையனும் சரி போதும், எனக்கு எலக்ட்ரா கொடுங்க, நான் பறந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். சரி என்ன இது தௌசீஃபை இன்னும் காணோம் சொல்லி பார்த்தா இங்கே முட்டை போட்டுட்ருக்காங்க. சேடட்ட பாவி, ஏன்டா முட்டை போட்டுட்ருக்கேன்னு கேட்டேன். யோ அடிச்சிடாதீங்கயா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான்லாம் அடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்ன பார்த்தா அவன் அடிக்க ஆரம்பிச்சான். சரி எஸ்டி அடிக்க வேணாம், விடு சொல்லிட்டேன். அந்த பையன் என்ன சொன்ன, சரிண்ணே யாரும் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்துட்டேன். சரி நம்ம அவனுக்கு அடிக்காமல் இருப்பானுங்கன்னு நினச்சா திருப்பி அடிச்சிட்டு இருக்கானுங்க. டே என்ன தாண்டா வேணும் உங்களுக்கு கேட்டால், தெரு பகையை இதுக்குள்ளே தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். டேய் உங்கள் தெரு பகையை தீர்த்துக்கிறதுக்கு என் வேல்டு தான் கிடச்சிச்சா, இன்றைக்கி செப்டம்பர் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கீப் இன்வென்ட்ரி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ அவனை மட்டும் காலி பண்ணிடணும் கைஸ். வேறு எதுவும் நமக்கு வேணாம். பார்த்தா எஸ்டியும் வெளியே போயிட்டான், அந்த குட்டி பையனும் வெளியே போயிட்டான். டே என்னடா 2 பேரும் வெளியே போயிட்டீங்க. அடைச்ச கரெக்டாக இவனுங்க 2 பேர்த்தையும் பிளான் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தா 2 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், என்னது 2 பேர்த்தையுமா? ஆமாம், பிகாஸ் ஐ ஆம் த பிளாக் ஷீப். சரி ஓகே, சின்ன பையன் வந்துட்டான். ஓகே டே தம்பி ரெடியாடா? ரெடி. எஸ்டி நான் ஏடிஜி முடிச்சுக்குவோமா அப்படின்ட்டு. முடிச்சுக்குவோமா? வாடி வா. சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. சரி ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி ஈத் முபாரக். ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ வர காத்திருக்கு. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ATG அஜ்மல் தமிழ் கேமர். பாய் கைஸ், பாய்.